Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சீமானோட ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து விஜய்க்கு மூவ் ஆயிருக்காங்க. நான் சொல்றது வந்து நான் சென்னைக்கு வரும்போது நான் பேசுறது, இளைஞர்களோட பேசுறது, யார் சீமானோட கோர் ஓட்டராக இருந்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்டேருந்து கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா விஜய்க்கு ஒரு ட்ராக்ஷன் வருது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து 1,25,00,000 crores. இது ஜல்ஜீவன்லேருந்து நான் எடுத்த ஃபிகர். ஸோ 1,25,00,000 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒரு ஓட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.25 crores ஓட்ஸ். ஐ டோன்ட் திங்க் விஜய் கேன் கெட் தட். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், இல்லை செஃபாலஜிஸ்டாக இருக்கட்டும், என்ன பேர் வேணால் வச்சு கூப்பிட்டுருங்க, அவங்களால வந்து போய் கேம்பெயின் பண்ணிலாம் ஜெயிச்சு வைக்க முடியாது. ஸ்ட்ராட்டஜி கொடுத்ததை அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு பூத் லெவல் ஒர்க்கர் தேவையே. உங்களுக்கு பூத் லெவல் ஒர்க்கர் விஜய் கிட்ட இருக்காங்களா? So in fact ADMK will make a blunder of its life if it goes in alliance with Vijay. நீங்க வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாதுன்ற நானு விஜயோட ஃபேன். அவன் போலிங் போறதுக்கு போறதே நான் விஜய் சிஎம் ஆகணும் தான். விஜயோட ஃபேன் இஸ் வெரி கிளியர். ஐ வாண்ட் டு see விஜய் as CM. இப்போ நீங்க பார்க்கும்போது இப்போ விஜய் இப்போ யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்றோம், அப்புறம் வந்து கணிசமான ஓட்டு வரும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா அதுல எந்த கம்யூனிட்டியோட ஓட்டு ஜாஸ்தியா விஜய்க்கு போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ், தலித்ல ஒரு 2 செக்ஷன் ஆஃப் தலித்ஸ். இன்னைக்கு பிஜேபினால வந்து டிஎம்கேவை பீட் பண்ணி இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் என்டிஏ அலையன்ஸ்னால பீட் பண்ணி ஆட்சிக்கு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நோ சான்ஸ். எனக்கு வந்து இதில் சொல்கிறதுல வந்து நான் வந்து எந்த விதமான தயக்கமும் கிடையாது, கூச்சமும் கிடையாது. ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் பண்ண அந்த தேர்தல் கருத்து கணிப்பு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்கள். டெல்லி மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான எலெக்ஷனை ஒரு டவுன் சவுத்லேருந்து போகக்கூடிய ஒருத்தர் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது வந்து முக்கியமான செய்தி. அதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். நம்ம அப்படியே தமிழ்நாடு பக்கமும் வரலாம் அப்படின்ட்டு. தமிழ்நாடு பக்கம் வரணும்னா 26 தேர்தலில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இப்போவே எல்லாம் நீடிச்சிட்டு. குறிப்பாக வந்து எப்போவுமே தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு மும்முனை போட்டி, இல்லைனா மும்முனை போட்டின்னு சொல்லுவாங்க, ஆனால் இருமுனை போட்டி தான் இருக்கும். ஆனால் இப்போ வரப்போகிற எலெக்ஷன் வந்து உண்மையிலேயே மும்முனை போட்டியாக மாறப்போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிற்கு காரணம் விஜய். இப்போ விஜய் வந்து தனியாகவும் இல்லை, இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கிறாரு, அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுன் சொல்லிட்டு மல்டிபிள் ஃபேக்டர்ஸோட விஜய் வந்து உள்ள வராரு. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் எப்படி மாறும் அப்படின்னு உங்களுடைய பார்வை? இப்போ வந்து திமுக வந்து ஒரு ராக் சாலிட் அலையன்ஸ் இருக்கு. ஓகே, பாரதிய ஜனதா கட்சி அவங்க ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுக வந்து தேமுதிகவோட இப்போதைக்கு இருக்காங்க. பட் அவங்களும் வந்து சிலசிலப்பு ஏற்படுது. ஏன்னா வந்து ராஜ்யசபா சீட்டு குறித்து பேசுறாங்க. விஜய் வந்திருக்காரு. சீமான் இஸ் ஆல்ரெடி தேர். சீமான் இஸ் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப். ஏன்னா எவ்ரி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. எவ்ரி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது அவருக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி வரதான் செய்யுது. நம்ம 8.3% கிட்ட நம்ம கொடுத்தோம் 2024 லோக்சபா எலெக்ஷன் போது. ஒரு 8.2% வாங்கினார். ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அந்த இடத்துல. ஸோ சீமானோட ஓட்டர்ஸ் வந்து ஓக்கல். சீமானோட ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து விஜய்க்கு மூவ் ஆயிருக்காங்க. இது வந்து நான் வந்து இது பெரிய கருத்து கணிப்பு எதுவும் கண்டக்ட் பண்ணல. ஏன்னா மகாராஷ்டிராவில் ஃபுல்லாக ஜூன் மாதம் 2024 நான் மகாராஷ்டிரா கான்சன்ட்ரேட் பண்ணேன். நவம்பர் 23 வரைக்கும் மகாராஷ்டிரா தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன். அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து நான் வந்து பிப்ரவரி வரைக்கும் கம்ப்ளீட்டாக டெல்லியில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் சொல்கிறது வந்து நான் சென்னைக்கு வரும்போது நான் பேசுறது, இளைஞர்களோட பேசுறது, யார் சீமானோட கோர் ஓட்டராக இருந்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்கக்கிட்டேருந்து கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா விஜய்க்கு ஒரு ட்ராக்ஷன் வருது. விஜய்க்கு எங்கேருந்து ட்ராக்ஷன் வருதுன்னா விஜயோட ப்ரெடாமினன்ட் ட்ராக்ஷன் வந்து வில் பி பிட்வீன் 18 years and 35 years. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,70,00,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க அந்த இடத்துல. அந்த 1,70,00,000 ஒரு 20% அவருக்கு இப்போ வர்றது மாதிரி தெரியுது எனக்கு. அது 20% of 1,70,00,000. Okay. So that will come to close to around 34 lakhs to 38 lakhs, 40 lakhs அந்த மாதிரி. இது வந்து அவர் வந்து ஃபீல்டுக்கு வராம அவர் வந்து எந்த விதமான நம்பர்ஸே ஆல்மோஸ்ட் வந்து 8% கிட்ட வருது. ஆமா. ஸோ இது வந்து அவர் வந்து ஃபீல்டுக்கு இறங்காம அவர் ஒன்றும் பண்ணனா
இப்போ பிரசாந்த் கிஷோர்லாம் 20% சொல்கிறதா நான் ஏற்றுக்க மாட்டேன் நான். ஏன்னா 20%லாம் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து யூ மஸ்ட் பி ஏபிள் டு ஸ்விங் அ லாட் ஆஃப் ஓட்ஸ் இன் யுவர் ஃபேவர். ப்ளஸ் நான் முதல்லேருந்து ஒரு அரசியல் வந்ததுலேருந்து கட்சி ஆரம்பிச்சிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், எம்ஜிஆர் சக்சீட் ஆனது வந்து அவரோட ரசிகர் மன்றம் மட்டும் கிடையாது. திமுகலேருந்து பல தலைவர்கள் வந்து அதிமுக நோக்கி வந்தாங்க. அது பன்ரோட்டி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லேட்டராக நெடுஞ்செழியன் வந்தார், முதல்ல மதிவாணன் வந்தார், அந்த மாதிரி பொன்னையன் வந்தார். அந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல்லி இன்ஃப்ளூயன்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஸ் மூவ் ஃப்ரம் திமுக டு அதிமுக. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அது நடக்கவே இல்லை. அது வந்து சீமானுக்கும் அது நடக்கலை. சீமான் தன்னுடைய ப்ராடக்டாக கிரியேட் பண்ணார். ராஜீவ்காந்தி, அதுக்கப்புறம் இப்போ வந்து அதிமுகவில் ஒரு அருமையான பேச்சாளர் கல்யாண சுந்தரம் ஒரு பேச்சாளர் இருக்கார். அவரெல்லாம் அருமையான பேச்சாளர். ஓகே, அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவில் அவர் மாதிரியான அவர்லாம் ப்ராடக்ட்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் சீமான் ஸ்டேபிள். ஆனால் சீமானுக்குன்னு ஒரு பேக்கிங் ஒன்றும் கிடையாது பெருசாக. ஸோ விஜய்க்கும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு, கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதிமுகலேருந்தோ இல்லைனா திமுகலேருந்து டிஸ்கிரண்டல்ட் எலிமெண்ட்டோ இல்லை பாஜகலேருந்தோ இல்லைனா வந்து பாமகலேருந்தோ இல்லை எந்த கட்சியிலேருந்தோ அவருக்கு வந்து போய் சேர்ந்ததா சரியில்லை. ஆதவன் மட்டும்தான். பட் ஆதவனே வந்து உங்களுக்கு வந்து நியூ என்ட்ரன்ட் தான் அவரோட பொலிட்டிக்ஸில். ஸோ உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் சைசபிள் பொலிட்டிக்கல்லி கான்ஷியஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ அவர் வரக்கூடிய ஒரு வருஷத்தில் 6 மாதத்தில் அவர் எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாரு, எப்படி இறங்க போகிறாரு, என்ன பாதிக்கிற அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறாரு, அவர் ஓப்பன் டு அலையன்ஸா, ஏடிஎம்கேவோட அவர் போவாரா? ஏன்னா ஏடிஎம்கேவோட அவர் போனார்னா அவர் வந்து ஆப்வியஸ்லி எடப்பாடி இஸ் அ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர்ஷிப் சேரை விட்டு கொடுத்துட்டு டெப்டி சிஎம்மாக வந்து உட்காரத்துக்கு ஐ டோன்ட் திங்க் விஜய் வில் பி ரெடி. அண்ட் சிஎம் பொசிஷன் தான் முக்கியமாக எடப்பாடி வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. அதனால அதை வந்து அவருக்கு விஜய் கொடுக்கறதுக்கும் ஈ மே நாட் பி ரெடி. அண்ட் இந்த எலெக்ஷன்லையும் ப்ரூவ் ஆனது என்னன்னா வந்து உனக்கு வந்து விஜய் வந்து ப்ராபப்ளி கொங்குல வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. கொங்கு மக்கள் வந்து அந்த அளவுக்குலாம் சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. அண்ட் கொங்கு இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீஜன் ஃபார் ஏடிஎம்கே. லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது கொங்கு தான் காரணம். ஸோ கொங்குல வந்து உங்களுக்கு வந்து வித் பிஜேபி க்ரோயிங், பிஜேபி கண்டிப்பாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. பிஜேபி கொங்குல க்ரோ ஆகிட்டு இருக்கு, சவுத்லையும் க்ரோ ஆகிட்டு இருக்கு, சென்னையிலும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. 8%, 10%, 12%, 13%, that can be disputed. But definitely it is better than what it was in 2021. அது வந்து முக்கியம். ஸோ அப்படிங்கிற போது அதிமுகவில் இருக்கக்கூடிய பல லீடர்களும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் they must be thinking that untested product, untested commodity, கொங்குல நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஆதரவு இல்லாத இடம் விஜய்க்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு போய் நம்ம போய் ஆதரவு கொடுத்து நம்ம வந்து டெப்டி சிஎம்மாக அகாமடேட் பண்ணுறதை விட we could go might as well with பிஜேபின்னு அவங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஏன்னா பிஜேபியினுடைய ஓட்டரும் ஏடிஎம்கேவோட ஓட்டரும் ஒரு சமயத்தில் சேர்ந்து காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர், கான்ஃப்ளிக்டிங் கிடையாது. ஸோ அவங்க பிஜேபி ஓட்டர் வந்து 2024 பிஜேபி ஓட்டர் வந்து 2026 ஏடிஎம்கேக்கு போனால் இட் வில் பி a loss for பிஜேபி. அண்ட் 2021 2016 இருந்த ஏடிஎம்கேவோட ஓட்டர் இன்னைக்கு பிஜேபிக்கு போகிறாங்கன்னா அது வில் பி a loss to ஏடிஎம்கே, which is what happened in 2024. ஸோ best thing for them to do is to stitch together an alliance. பட் இதுக்கு வந்து எப்படி யார் ரெடியாக இருக்காங்க? பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் என்ன யோசிக்கிறாங்க, பிஜேபியினுடைய லோக்கல் லீடர்ஷிப் என்ன யோசிக்கிறாங்க, அதிமுக என்ன யோசிக்கிறாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இபிஎஸ் என்ன யோசிக்கிறார், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து புரியாத புதிராக தான் இருக்கு. ஸோ பட் நம்ம ஒன்றும் சொல்ல முடியும், விஜய் வந்து இஸ் நாட் கோயிங் வித் டிஎம்கே. விஜய் வந்து சீமானோடையும் போக மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ விஜய்க்கு வந்து ஆப்ஷன்ஸும் லிமிட்டெட். விஜய் காங்கிரஸோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு யோசிக்கலாம், ஆனால் காங்கிரஸ் வெளில வரதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் ஏடிஎம்கே காங்கிரஸ் வந்து ஒரு பொட்டன்ட் அலையன்ஸ், பட் அது காங்கிரஸ் வெளில வர மாட்டாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து டெல்லியை பொறுத்த மட்டும் ஹவ் இன்வெஸ்டட் வெரி ஹெவிலி வித் மிஸ்டர் ஸ்டாலின். ஸோ அப்படிங்கிற சூழ்நிலையில் அதே மாதிரி வந்து எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. ஸோ யூ வுட் வாண்ட் டு புட் அப் எ குட் ஷோ இன் 2026 இன் தமிழ்நாடு. ஏன்னா அவருக்கு அசாம் வந்து அவர்கிட்ட கையில் இருக்காது. மம்தா பானர்ஜி ஆல்ரெடி அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கும். கேரளாவில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா 3-5 நான் ஜெயிச்சிட்டேன்னா ஒரு ஆப்டிக்ஸை மாற்றலாமே 2026. ஸோ நான் வின்னிங் அலையன்ஸோட இருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். பட் அதே சமயத்தில் தெர் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி. தெர் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி எகெயின்ஸ்ட் த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட். நம்ம தமிழ்நாடு எப்படியுமே ஸ்விங் எலெக்ஷன் தான் ஆகும். ஸோ நீங்கள் என்னதான் ஆன்டி இன்கம்பன்சி இல்லை ப்ரோ இன்கம்பன்சி இருக்குன்னு சொன்னால் கூட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வேணால் செட் ஆகிடுச்சா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் அது மெதுவாக செட் ஆகும்.
அது தமிழ்நாட்டில் வந்து நமக்கு தெரியும், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி செட் ஆகி அப்படியே அது வந்து பெருசாகும். அதை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸ் மஸ்ட் பி ரெடி. அதை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு அப்போசிஷன் பார்ட்டிஸ் ரெடி இல்லைன்னா தோசோ பார் இல்ல. அதுதான் இப்போ அந்த ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு பக்கம் வந்து சீமான் கிளம்புறாரு, ஒரு பக்கம் விஜய் கிளம்புறாரு, ஒரு பக்கம் ஏடிஎம்கே இருக்கு. அப்படிங்கிற போது இவங்க தனித்தனியா ஹார்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அது டிஎம்கே பாசிட்டிவா தானே மாறும். கண்டிப்பாங்க. பிகாஸ் when the opposition votes are split, automatically the leading alliance gets the benefit. எப்படி எதுக்காக அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு 4-way contest 5-way contest அப்படின்னா உங்களுக்கு 30% கூட ஜெயிச்சுட்டு போவீங்க. நார்மலாக 35% சொல்லுவோம், அதோட 30% ஜெயிச்சுட்டு போவீங்க. இப்போ சீமான் வந்து 6-7% 8% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் வந்து ஒரு 8-10% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, என்டிஏ வந்து ஒரு 12% to 15% வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க, அதிமுக வந்து ஒரு 25% வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க, பாக்கி கூட்டி பாருங்க 25. நான் வந்து எல்லாமே வந்து கன்சர்வேட்டிவ் ஃபிகர் தான் சொல்றேன். 12 25 12 ஒரு 37 37 10 47 47 ஒரு 8 வந்து 55. ஸோ 45ல இன்னொரு 5% வந்து நீங்க வந்து நோட்டாக போதோ இல்லைன்னா வந்து ஏடிஎம்கே ஒன்று இன்க்ரீஸ் ஆகுதோ கூட 40% கூட எடுக்காம கூட டிஎம்கே அலைன்ஸ் ஜெயிச்சுவாங்களே. அதான் லாஜிக்கே. இல்ல இதுல இன்னொன்னு என்னன்னா, அவங்க உள்ள பேசப்பட்ட விஷயங்கள்ல சொல்லப்படுது என்னன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஓட்டு, அது வந்து நம்ம டார்கெட்டா இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 3 கோடி குடும்பம் இருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது நமக்கு டார்கெட்டா வந்து இருக்கணும். பிளஸ் விஜய் வந்து ஒரு நியூட்ரல் ஃபேஸ், கேஸ்ட் நியூட்ரல், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் நியூட்ரல், அதே மாதிரி அவர் செலிபிரிட்டி ஃபேஸாகவும் இருக்கிறாரு, வெல் நோன் ஃபேஸா இருக்கிறாரு. ஸோ இது நம்ம பாசிபிள். ஸோ இதை நோக்கி நம்ம புஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தாங்க. டிஎம்கேவா? விஜய். ஓகே ஓகே. பிகே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுல உங்களுடைய பார்வை என்ன? பிளஸ் இந்த 20% நீங்க வந்து ஒத்துக்கல, ஆனா 20% வராதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? See, அதெல்லாம் it depends upon how Vijay is able to position himself. விஜய் ஒரு ஆல்டர்னேட்டிவா பொசிஷன் வந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து 1,25 crores. இது ஜல்ஜீவன்லேருந்து நான் எடுத்த ஃபிகர். ஸோ 1,25 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஓட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.25 crores ஓட்ஸ். I don't think Vijay can get that. 1.25 crores. ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து குடும்பங்கள் வந்து அப்படியே ஒரு சில ஃபேமிலிஸ் வில் ஓட் ஃபார் ஏடிஎம்கே, டிஎம்கே ஃபேமிலின்னு இருக்கும், பிஜேபிக்குன்னு ஃபேமிலி இருக்கும். இப்போ நான் இப்போ வந்து ஒரு திருப்பூரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போனேன். அங்கே பார்த்து ஒரு பையன் வந்து என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பையன் தான் வந்தான். அந்த பையன் வந்து ஷுட் பி டீனேஜ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்னு வச்சுக்கேன். அவன் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கான். அவங்ககிட்ட கேட்டேன், என்னப்பா உங்கள் அப்பாலாம் ஆர்எஸ் இருக்கிறா? இல்லை சார், எங்கள் அப்பாலாம் திமுக சார். எங்கள் அம்மா எப்போதும் அதிமுக தான் சார் போடுவாங்க. நீ எப்படி இந்த பக்கம் வந்த? இல்லை சார், தேசிய சித்தாந்தத்தை நோக்கி வந்து இங்கே வந்திருக்கேன், நான் இங்கே தான், எங்களை மாதிரி நிறையா பசங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே ஃபேமிலி இருக்கிறவங்க சில பேர் ஆர்எஸ்ல நுழையிறாங்களே. இப்போ திருப்பூர், ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஒன்லி ஃபியூ பிளேசஸ், எல்லா இடத்துலையும் நான் சொல்ல வரல. ஸோ அந்த 1.25 crore ஃபேமிலிஸ்குள்ள 1 vote for ஃபேமிலிங்கிறது வந்து தட் வில் நாட் ஹேப்பன். அதுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றது வந்து நீங்களே சொன்ன மாதிரி அந்த இளைஞர்கள் வாக்கு ஒண்ணு, 2வது தாய்மார்கள் வாக்கு ஒண்ணு. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ குடும்ப தலைவர்கள், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மெச்சூர்டா இருக்கவங்க வேணா வந்து செட் ஆகி உட்காந்துருக்கலாம். பட் இது ரெண்டும் வந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் ஓட்லேயே தான் இருக்கு. ஸோ ஃபிளக்சுவேஷன் ஓட்ல நம்ம வந்து மேக்ஸிமம் கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தேதிப்படி பார்த்தோன்னா இப்போ எந்த எலெக்ஷன் எடுத்தாலும் வந்து ஒரு 15% வந்து அங்க போவோம், ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர், ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்க முடியாதுன்றேன். ஃபுல் அண்ட் நீங்க இன்னொன்னு பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த 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 யங் ஓட்டர்ஸ் வந்து ஏடிஎம்கேவோட பேண்ட்விட்லேயே கிடையாது. ஏடிஎம்கேக்கு வந்து 45+ தான் வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து ஜெயலலிதாவை பார்த்துருக்காங்க, எம்ஜிஆரை பார்த்துருக்காங்க. 90s கிட்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஜெயலலிதா அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது. ஓகே, 2000 கிட்ஸ் வந்து சான்ஸே கிடையாது உங்களுக்கு, அவங்க பார்த்ததே கிடையாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஸோ அவங்க ஏடிஎம்கே கையில் இருக்கிறது எல்லாமே 45+ ஓட்ஸ் தான் ஏஜ் குரூப். அந்த 45+ ஏஜ் குரூப்ல இருக்கிற ஓட்ஸ் விஜய்க்கு மூவ் ஆகாது, மோர் மெச்சூர்டா மூவ் ஆகாது. ஸோ இவர் யாருன்னா டார்கெட் பண்றாரு, இவர் டார்கெட் பண்றது வந்து 18 to 35. அதுல இருக்கக்கூடிய 1.7 crores. அந்த 1.7 crores இன்னைக்கு 20%. ஓகே, அந்த 20% 30% ஆகலாம். அந்த இது பிளஸ் இந்த அந்த 30% ஆனா கூட உங்களுக்கு எவ்வளவு வருது? 50 lakh ஓட்ஸ் பிளஸ் அடிஷனலாக ஒரு 20 lakhs விமன் ஓட்டர்ஸ் வந்ததுன்னா கூட 70 lakhs. இதுக்கு மேலே அவரால் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. நான் டாக்கிங் அபவுட் எல்லாம் கரெக்டாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணிங்கன்னா
See, Prashant Kishore has got a bigger election to face in bigger. ம். அக்டோபர் நவம்பர் ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மார்ச் மாதிரி போயிட்டு இருக்காரு, நடந்து போயிட்டு இருக்காரு அவர். ஸோ அவருக்கு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பீகாரில் தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு இங்கே வரும்போதே அவருக்கு வந்து டிசம்பர் ஆகிடும் இங்கே வரத்துக்கு. ஸோ வந்துட்டு அவர் எடுக்கணும், அவர் சொல்கிறபடி இவர் கேட்கணும். ஓகே, சி உங்களுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் டிஎம்கேக்கு வின் பண்ண வச்சாரான்னு கேட்டிங்கன்னா நான் அந்த அளவுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பிரசாந்த் கிஷோர் த டிஎம்கே ஒன். டிஎம்கேக்கு ஒரு 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 கம்ஃபர்ட் தேவைப்பட்டது, அதுதான் பிகே. ஏன்னா அந்த எலெக்ஷன் வந்து ஆன்டி இன்கம்பன்சி. அந்த முதல் 38 தொகுதியில் அதிமுக இல்லவே இல்லை. இன்ஸ்பைட் ஆஃப் பிரசாந்த் கிஷோர் வந்து கூட வந்து உங்களுக்கு வந்து 2006 விட ஏடிஎம்கே பர்ஃபார்ம் பெட்டர் இன் 2021. ஓகே, இன்ஃபேக்ட் 2021 was a good election fought by ADMK. ADMK fought very well. Okay, and it had a good alliance in place. ஸோ அதாவது அவங்க வந்து பிஜேபியோட இருந்ததுனால தான் அவங்க 10 சீட் ஜெயிச்சாங்க கோயம்புத்தூர்ல. அந்த அந்த பெல்ட் இருக்கு இல்லைங்களா, 21 பெல்ட் இருக்கு இல்லைங்களா, கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் நீல்கிரிஸ். அதில் வந்து அலையன்ஸ் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் பிஜேபி ஆல்சோ ரீப்ட் 2 seats they got because of ADMK. I would say திருநெல்வேலி அண்ட் மோடக்குறிச்சி ரெண்டும் வந்தது. கோயம்புத்தூர் சவுத்தில் வந்து கொஞ்சம் கமல்ஹாசனுக்கு ஓட்டு போச்சு. ஏடிஎம்கேயோட ஆதரவாளர்கள் கொஞ்சம் சில பேர் வந்து கமல்ஹாசன் ஓட்டு போடலாமே போனாங்க. நாகர்கோயிலில், கன்னியாகுமரியில் வந்து நாகர்கோயிலில் பிஜேபியோட ஓட்ஸ் அண்ட் டாப் அப் பண்ணித்து உங்களுக்கு ஏடிஎம்கேயோட ஓட்ஸ். கண்டிப்பாக அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்குது. கடையநல்லூர், பரமத்தி வேலூர், சிங்காநல்லூர், கன்னியாகுமரி. ஸோ இந்த தொகுதிகளெல்லாம் உங்களுக்கு வந்து பிஜேபி ஆல்சோ ஹெல்ப்டு ஏடிஎம்கே டு வின். ஸோ இட் வாஸ் ஸோ பிகேனால ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பிகேவே என்ன சொல்லியிருக்காரு, வின் பண்ணக்கூடிய கட்சியை பெட்டர் மார்ஜினில் நாங்கள் ஜெயிக்க வைக்கலாம். வேவ் வாஸ் அகெயின்ஸ்ட் சந்திரபாபு நாயுடு. ஸோ நான் வந்து புஷ் பண்ணதில் சந்திரபாபு நாயுடு அப்போசிஷன் லீடராக கூட ஆக்க முடியாமல் பண்ணுறது தான் பண்ண முடியுமே தவிர என்னால் வந்து ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ வின்னரை கிரியேட் பண்ண முடியாது. வின்னர் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம இப்போ சிஃபாலஜியில் இருக்கும்போது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பேஸ் இருந்ததுன்னா அந்த பேஸ்லேருந்து பில்டப் பண்ணலாம். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன்னா, நான் ஒரு குருபா லீடர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பூத் பை பூத் பார்க்கும்போது என்ன சொன்னால், இந்த செட் ஆஃப் குருபா ஓட்டர்ஸ் உங்களுக்கு ஓட்டு போடாமல் ஒரு கவுடா கேண்டிடேட் ஓட்டு போடுறாங்க, ஸோ இவங்களை போய் ரீச் அவுட் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நம்ம போய் ரீச் அவுட் கூட பண்ண முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், இல்லை செஃபாலஜிஸ்டாக இருக்கட்டும், என்ன பேர் வேணால் வச்சு கூப்பிட்டுக்குங்க, அவங்களால வந்து போய் கேம்பெயின் பண்ணிலாம் ஜெயிச்சு வைக்க முடியாது. அதெல்லாம் வந்து மோஸ்ட் ஓவர் ரேட்டட். ஓகே, ஸ்ட்ராட்டஜி கொடுத்ததை அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு பூத் லெவல் ஒர்க்கர் தேவையே. கரெக்ட். உங்களுக்கு பூத் லெவல் ஒர்க்கர் விஜய் கிட்ட இருக்காங்களா? எந்த அளவுக்கு இருக்காங்க? எவ்வளோ பூத்தில் இருக்காங்க? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 66,000 பூத் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 66,000 பூத்தில் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 20 பேர் தேவை. ஒவ்வொரு பூத்துக்கும் உங்களுக்கு 20 பேர் தேவை. ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு 12 லட்சம் பூத் ஒர்க்கர்ஸே தேவை. நான் 20 சொல்றது ஏன்னா டிஎம்கே அது இருக்கு, சீமானுக்கே இருக்கு. ஓகே, கோயம்புத்தூர் லோக்கல் பாடி எலெக்ஷன்லயே நான் பூத் ஒர்க்கர், சீமானோட பூத் ஒர்க்கரை பார்த்துருக்கேன் நான். நீங்க அலையன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல ஒரு பூத்ல உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கலாம், ஆனா அலையன்ஸ் பார்ட்னர் வில் ப்ரொவைட் யூ தட் ஸ்ட்ரென்த். அலையன்ஸ் இல்லாம போனதான் பிரச்சனை உங்களுக்கு. இதுல இன்னொன்னு சொல்லப்படுது என்னன்னா, பவன் கல்யாண் ஃபார்முலா. அதாவது வந்து இப்ப ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து துணை முதலமைச்சராக வந்து பவன் கல்யாண் இருக்கிறார். ஸோ பவன் கல்யாணுடைய கட்சி வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி மாதிரியான ஒரு பெரிய பார்ட்டி கூட அலைன்ஸ் போய் அவங்க டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வாங்கி அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே உங்களால் வந்து இப்போ ஏடிஎம்கே நீங்கள் அலைன்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவும் போகலாம் அப்படின்னும் பிச் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ அந்த ஃபார்முலா அப்படிங்கிறது ஒருவேளை இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாம் இந்த அட்மாஸ்பியர், தமிழ்நாடு அட்மாஸ்பியர் வந்து இந்த ஃபார்முலாவுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? பவன் கல்யாண் ஒரு 2 எலெக்ஷன் தனியாக சந்திச்சு ஒரு 5% 2019 வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணார். 2014 அவர் வந்து ரேஸில் இருந்தார், பாலிடிக்ஸில் இருந்தார். 2019 அவர் பாலிடிக்ஸில் இருந்தார். 2 எலெக்ஷன் தனியாக நின்னார். அதுக்கப்புறம் தான் 2026 வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணார். அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் வந்து அவருக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுது. சிரஞ்சீவி கிடையாதுண்ணா, சிரஞ்சீவி ஸ்டார்டிங்கே 11% 2019. இவர் வந்து 5% தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ
விஜய்னால ஒரு அலையன்ஸில் ஹெட்டாக தான் இருக்க முடியுமே தவிர அலையன்ஸில் அவர் வந்து ஒரு செகண்ட் லெவல் லீடராக இருக்க முடியாது. அது பண்ணாருன்னா விஜயோட ஃபேன்ஸே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 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 இது வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங். என்னுடைய தலைவன் தான் தலைவன், கல்ட்டு, அது கல்ட்டு. என்னுடைய தலைவன் போய் எடப்பாடியாரு கீழே வேலை செய்வானா, அதுக்காக நான் வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வரும். அந்த நரேட்டிவ் அவ்வளோ ஈஸியாக பிரேக். ஏன்னா அல்டிமேட்லி எடப்பாடியார் இஸ் நாட் கோயிங் டு லீவ் த சிஎம் சேர். அவர் வந்து விஜய சிஎம் ஆக்கி அழகு பார்க்கறது யாருக்கு? டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். ஒருவேளை விஜய்க்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து, அதான் சொல்றேன், நீ டெபுட்டினாலே நீங்க நம்பர் 2 இல்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நான் தலை வணங்குறேன், அது பண்ண முடியாதுல்ல. ஸோ நீங்க வந்து விஜய் வந்து நான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பயங்கர பரந்த மனப்பான்மை வந்து இல்ல இந்த ஆட்சியை மாத்தியே ஆகணும், இங்க வந்து உதயநிதி ஸ்டாலினும் வரக்கூடாது, அதனால ஐ எம் கோயிங் டு டேக் அ சான்ஸ் தட் ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ். அது வந்து என்னோட டைம் இருக்கு, என்னோட டைம் 2031 இருக்கு, 2026 நான் வந்து எடப்பாடியை ஆக்குறேன் அப்படின்னு அவர் முதலே சொல்லியிருக்கணும். இப்ப அவர் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா சுத்திட்டு இருக்கான். அவன் போய் எடப்பாடியாருக்காக போட மாட்டான். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து விஜய் நிற்கிற இடத்துல விஜய் கட்சி நிற்கிற இடத்துல விஜய்க்கு போடுவான், விஜய் கட்சி நிற்காத இடத்துல சீமானு போய் போடுவான். அவன் மென்டாலிட்டி எனக்கு தெரியும். அங்க இருந்து வந்திருக்கான். ஓகே ஓகே ஓகே. அவன் ஏடிஎம்கே போக மாட்டான். So in fact ADMK will make a blunder of its life if it goes in alliance with Vijay. நீங்க வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாதுன்ற நானு விஜயோட ஃபேன். அவன் போலிங் போறதுக்கு போறதே நான் விஜய் சிஎம் ஆகணும் தான். இல்ல ஆனா இப்போ இவங்க வந்து இந்த அலையன்ஸ் ஒருவேளை ஒர்க் ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து டிஎம்கேவே ஆட்சியிலிருந்து அகற்றதுதான் நம்மளுடைய ஒரே காமன் பிளான் அப்படின்னு அவங்க இந்த காமன் பிளான் வந்து செட் பண்ணி போனாங்கன்னா கூட ஓட்டு. அவன் வந்து அந்த விஜயோட ஃபேனோட மென்டாலிட்டி நான் சொல்றேங்க. விஜய் சிஎம் அவன் ஸ்கிரீன்ல வந்து அவன் விஜய் தான் பார்க்க விரும்புறான். படத்துல விஜய் அடிக்கிறது தான் விரும்ப பார்க்கறான். அவன் விஜயோட டான்ஸ் மூவ் தான் பார்ப்பானே தவிர ஹீரோயினோட டான்ஸ் மூவ் கூட செகண்ட் தான். விஜயோட ஃபேன் இஸ் வெரி கிளியர். ஐ வாண்ட் டு see விஜய் as CM. விஜயோட கேண்டிடேட் ஜெயிக்கணும். ஆக்சுவலாக இட் பி a blunder because இப்போ பாருங்களேன், இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மயிலாப்பூர்ல விஜய் நிற்கிறார், விஜய் கேண்டிடேட். டி நகர்ல ஏடிஎம்கே நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே நிற்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் விஜயோட ஃபேன்ஸ் வில் கோ அண்ட் ஒர்க் இன் மயிலாப்பூர். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சார் விஜயோட ஃபேனோ சீமானோட ஃபேனோ they are tired of DMK and ADMK politics. அதனால தானே சீமான் வந்து அதனால தானே வந்து நான் வந்து அலையன்ஸ் வேண்டாம் மாற்றம் அதை பத்தி பேச அதை ஃபீட் பண்ணி தான் பிரெயின் வாஷ் பண்ணி தான் அந்த யங்ஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க இப்ப. இல்ல சார், பட் ஆனா நம்ம இப்போ அது வந்து ஒரு நீங்க சொல்றது வந்து விஜயோடைய ஃபேன் அப்படிங்கிற அந்த இதுல சொல்றீங்க. ஆனா வந்து அவங்க வந்து இப்போ வந்து அவங்க தொண்டரா மாறி இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவங்க இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளராக மாறி இருக்கிறாங்க, முக்கிய நிர்வாகிகளா மாறி இருக்கிறாங்க. இன்னமும் அவங்க மென்டாலிட்டி அப்படியே தாங்க இருக்கும். அதுதான் அவங்களுடைய கோரே. தாமரை கனி பொலிட்டீஷியன் தான், ஆனா அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்ற தலைவன். அவனுக்கு வாத்தியார், எம்ஜிஆர் வாத்தியார். பொலிட்டீஷியன் ஆனா கூட அவனை பொறுத்த மட்டும் எம்ஜிஆர் தான். சிலுத்தூர் தமிழ் பார்த்தது அவருடைய அவர் அன்னைக்கு என்னைக்கு இருந்தா எப்படி இருந்தாரோ அன்னைக்கு இன்னைக்கு வந்து அப்படிதான் வந்து விஜயோட ஃபேன்ஸ் இருக்காங்க. இல்ல ஆனா அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுப்பேன். ஒன்னு வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒன்னு வந்து RSS. நேற்று வரைக்கும் அவங்க வந்து ஒரு வெறும் சமுதாய இயக்கம் தான். ஆனா திடீர்னு அவங்க வந்து பிஜேபிக்கு உள்ள வந்தாங்கன்னா அவங்க பொலிட்டிஷியனா மாறுறாங்க. இன்னொரு பக்கம் திராவிட கழகத்துல டிஎம்கே வர்றது கம்மி தான், பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வராங்க. நேற்று வரைக்கும் சமுதாய இயக்கம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அரசியல் கட்சியா மாறுறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் இங்க நடக்காது. கிடையாது. அதாவது RSS is a very unique organization. RSS வந்து ஒரு வெரி ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைஸ்டு ஐடியாலஜியோட இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், சோஷியல் ஆர்கனைசேஷன். அதாவது அங்கேருந்து ஏபிவிபிலேருந்து கிராஜுவேட் ஆகி RSSக்கு போயிட்டு RSSலேருந்து ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரார். lot of people are loaned from RSS to BJP. நரேந்திர மோடியே ஒரு ஸ்டேஜில் லோன் தான் பண்ணி அமிச்சாங்க. ஓகே, லோன்டு. ஸோ அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் எப்போதுமே உண்டு. அவங்க
1977 they campaigned for Janata Party. 1980 they worked for Indira Gandhi's victory. So 2014 they worked for Modi's victory. 2025 Delhi elections they worked for BJP. 2024 Maharashtra elections they worked for so இது பொலிட்டிக்கல் லிங்க் இருக்கு. அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் கிடையாது. பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் கிடையாது. போய் பண்ணுனா பண்ணுவாங்க. போய் எலெக்ஷன் நின்னா நிற்பாங்க. ஆனா நானா போய் எனக்கு டிக்கெட் கொடுன்னு கேட்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ். ஓகே, கேட்க மாட்டாங்க. ராம் மாதவ் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்தாரு, திரும்பி பிஜேபில இருந்து ஆர்எஸ்எஸ் போனாரு, திரும்பி காஷ்மீர் எலெக்ஷன் வரும்போது தேவைப்பட்டாரு, கூப்பிட்டாங்க, வந்தார். ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனிங் அப்படிதான். ஸோ அதை அந்த ஒரு ஃபங்க்ஷனிங்கும் அந்த ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸும் அந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இங்க என்னன்னா உங்களுக்கு யூஆர் ஃபாலோயிங் அ பர்சன், யூஆர் நாட் ஃபாலோயிங் அன் ஐடியாலஜி. ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் மோகன் பாகவத் இன்னைக்கு இருக்காரு, அது மோகன் பாகவத்தோட ஃபாலோவர்ஸ் கிடையாது, அது நரேந்திர மோடியோட ஃபாலோவர்ஸ் கிடையாது, அவங்க ஆக்சுவலா அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. ஆர்எஸ்எஸ் எடுத்தீங்கன்னா அவங்க அது ஐடியாலஜி, தேசியம், அது மாதிரி தெய்வீகம், அந்த மாதிரிலாம் போவாங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. பட் இங்க இருக்கிறது பியூர் அண்ட் அவுட் ஐடல் வர்ஷிப், எ ஃபேன் வர்ஷிப், எ ஸ்டார், சூப்பர் ஸ்டார் பின்னாடி நான் சுத்துறேன். ஸோ அப்படிங்கிற போது அவன் ஓட்டு அங்கதான் விழும். இல்லை, இன்னொரு விஷயம் சார், நம்ம கம்யூனிட்டியை பிரிச்சுட்டு நம்ம இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸை பேச முடியாது. அதனால தான் இந்த கேள்வி. ஒரு கட்சி உள்ள வரும்போதும் சரி, ஒரு கட்சி அவங்க 2-3 எலெக்ஷன் தாண்ட போதும் சரி, எந்த கம்யூனிட்டி உங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்கப்பா நிக்குது அப்படிங்கிறது, அவங்க எங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க வாங்கின வாக்குகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஓரளவு நம்மளால பிரேக் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க கொங்கு ரீஜன் சொன்னா கூட அதுக்கு பின்னாடி கவுண்டர் கம்யூனிட்டி ஓட்டு சாலிடா ஏடிஎம்கேக்கு போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ டெல்டான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற விஷயங்கள் எடுத்துட்டாலும் கம்யூனிட்டி பிரேக்கப்பா உள்ள போக முடியும். அப்படி இப்போ நீங்க பார்க்கும்போது இப்போ விஜய் இப்போ யங்ஸ்டர்ஸ்ன்னு சொல்றோம், அப்புறம் கணிசமான ஓட்டு வரும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா அதுல எந்த கம்யூனிட்டியோட ஓட்டு ஜாஸ்தியா விஜய்க்கு போகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸ், ஓகே, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ், தலித்ல ஒரு 2 செக்ஷன் ஆஃப் தலித்ஸ், லார்ஜ் செக்ஷன் இன் நார்தர்ன் தமிழ்நாடு, நார்தர்ன் அண்ட் ஆல்சோ டெல்டாலையும் இருக்கக்கூடியவங்க, அதுதான் போகும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம் மைனாரிட்டி ஓட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு ஷிஃப்ட். வெரி வெரி ப்ராப்ளி 5% 10% வேணா ஷிஃப்ட் ஆகலாமே தவிர அவங்க டிஎம்கே பின்னாடி தான் நிற்பாங்க. இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டியே விஜய் ஜெயிப்பார்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் விஜய் பக்கம் போவாங்க. விஜய் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா அவங்க திரும்பி டிஎம்கே தான் போவாங்க. இல்லை, நானே ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறாரு உதயநிதி. நீங்கள் இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் படி பார்ப்போமே, அவர் கிறிஸ்டின்ங்கிறதால மேபி அவருக்கு ஒரு பேக்கப்போட வருவாங்கன்னு நம்ம சொன்னாலும் கூட, உதயநிதி ஏற்கனவே இருக்கிறவர் நானே கிறிஸ்டின்னு சொல்றாரு. அப்போ எப்படி அந்த ஓட்டு? அதாவது அவருக்கு வேற ஓட்டு வேற மாதிரியான ஓட்டுங்க. அது அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க அந்த மைனாரிட்டிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும், ப்ளீஸிங்காக இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் நடக்குது, அது அவங்களுக்கே பிடிக்கல மைனாரிட்டிஸ்க்கு. அதுக்காக அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் விட்றாங்க. பட் மிஷனரி, ஏன்னா இது சொல்கிறது எந்த அளவுக்கு எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் ப்ரூஃப். ஆனால் எனக்கு சொல்கிற நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா அந்த கிறிஸ்டியன் மிஷனரி தான் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க விஜய் அப்படின்னு. அப்படிங்கிறது உண்மையாக இருந்தா, ஏன்னா இது ஆல்சோ ஜோசப் விஜய், உதயநிதி கிறிஸ்டியன் பேர் இல்லையே, ஏத்திஸ்ட் தானே அவர். ஆல் சரண்டன் ஏத்திஸ்ட் தான். அவங்க உங்களுக்கு திராவிட கழகமும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, உங்களுக்கு ஏத்திஸ்ட் ஆர்கனைசேஷன் தான், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் தான். ஓகே, ஸோ அதுக்கும் விஜய்க்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் திங் எங்கே டைரக்ஷன் எங்கேருந்து வருது, சர்ச்சிலேருந்து ஃபாதர் என்ன சொல்றாரு, பிஷப் என்ன சொல்றாங்க, அதெல்லாமும் மேக்ஸ் பிளேஸ் அ ரோல். ஸோ இந்த 3 செக்ஷன்லயும் அவருக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வரும் அப்படின்னு வரும். அது தவிர யங்ஸ்டர்ஸ் கட்டிங் அக்ராஸ் கம்யூனிட்டிஸ், சம் விமன் ஃபோக் கட்டிங் அக்ராஸ் கம்யூனிட்டிஸ். அது சோஷியல் பேஸ் கிடையாது, அது டெமோகிராஃபியில் எடுத்துக்க முடியாது. அவங்கெல்லாம் மோர் ஆஃப் ஃபேன்ஸ், இம்ப்ரெஸ்ட், அவங்க ஓட்டு போடுவாங்க. இப்போ 2026க்கு தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன திட்டம் இருக்கும், என்ன அவங்களுக்கான எதிர்காலம்? ஐ திங்க் ஏன்னா இப்ப விஜய் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சதுல இருந்து விஜயும் ஏடிஎம்கேயும் அலைன்ஸ் வைப்பாங்களா,
ஏடிஎம்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, விஜய் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாருன்னே விவாதம் போயிட்டு இருக்கே தவிர பாஜக என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து இப்போ பாஜக என்ன எதை நோக்கி 2026 போறாங்கங்கிறது இருக்கு. இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்னா வந்து நான் ஸ்டாலினோட அரசாங்கத்தை வீழ்த்துற வரைக்கும் நான் காலில் செருப்பே போட மாட்டேன்னு இருக்காரு. ஸோ இன்னைக்கு பிஜேபினால வந்து டிஎம்கேவை பீட் பண்ணி இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் என்டிஏ அலையன்ஸ்னால பீட் பண்ணி ஆட்சிக்கு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா absolutely no chance. ஓகே, எனக்கு வந்து இதில் சொல்கிறதுல வந்து நான் வந்து எந்த விதமான தயக்கமும் கிடையாது, கூச்சமும் கிடையாது. ஏன்னா 2024 எலெக்ஷனில் நீங்கள் ஒரு 2-3 சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. பிகாஸ் மோடி வாஸ் த டிக்கெட் அண்ட் பிஎம்கே வாஸ் வெரி க்ளோஸ் டு கம்மிங். அண்ட் அண்ணாமலை வந்து செகண்ட் பொசிஷன் வந்தார். ஏன்னா ஏடிஎம்கே ரொம்ப கம்மியாக வாங்கினாங்க. நயினார் நாகேந்திரனோட இடத்துல வந்து ஏடிஎம்கே டெபாசிட்டே போச்சு. கன்னியாகுமரியில் வந்து 4% வாங்கினாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிஜேபி வாஸ் இந்த ரேஸ். பட் 2026 அவங்களுக்கு என்ன நரேட்டிவ், ஓகே, அவங்களுக்கு என்ன பொசிஷனிங், அவங்க வந்து எந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் நான் கொடுக்குறேன்னா அதுக்கான பேஸ் வேணும். ஓகே, ஸோ இந்த 2 கட்சிக்குள்ள பியர்ஸ் பண்ணி உள்ள போகிறது, நடுவில் விஜய் வேற வந்து ஓடுறாரு, நடுவில் சீமானோட மாட்டிக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு இடியாப்பம் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இட்ஸ் லைக் நூடுல்ஸ். ஓகே, ஸோ அந்த கிளாரிட்டி இருக்காது. இந்த கிளட்டர்ட் திங்கிங்கில் எல்லாம் வந்து மாறி போயிடும். நான் வந்து சும்மா வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் பிகாஸ் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் ஐ சப்போர்ட் பிஜேபி, ஐ சப்போர்ட் மோடி, ஐ சப்போர்ட் அண்ணாமலை, ஐ விஷ் தெம் வெல். ஓகே, நான் அதை வந்து இன் கேமரா நான் சொல்கிறதுல வந்து எந்த விதமான கூச்சமும் கிடையாது. ஆனால் 2026 எலெக்ஷனில் 2024 அலையன்ஸோட 2026 போட்டிட்டாங்கன்னா ஐ டோன்ட் see anything great chance. They will retain, okay, 10-12% வாங்குவாங்க. அண்ட் காட் வில்லிங் they may even do well in 1 or 2 seats. பட் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. அவங்களுக்கு they need a bigger alliance. They need a bigger alliance. சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, டெல்லி எலெக்ஷன் நீங்கள் ஒர்க் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். ஸோ டெல்லி எலெக்ஷனில் ஒர்க் பண்ணி இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இது வந்து ரொம்ப நீண்ட ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம்னு கூட சொல்லலாம். இப்போது ஆனாலும் கூட ஆம் ஆத்மி கட்சி முழுமையாக அந்த டெசிமேட் அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்சில் வந்து இல்லை. அவங்க எப்போ வேணால் மீண்டும் வந்து எழலாம் அப்படின்னு வந்து ஒரு கருத்து சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? வெரி டிஃபிகல்ட்டுங்க. அதாவது யூ கான்ட் ரைட் ஆஃப் எனி பொலிட்டிஷியன். எந்த பொலிட்டிஷியனுக்கும் நீங்கள் சொல்ல முடியாது இல்லை இல்லை இனிமேல் அபிச்சேரி எழுதக்கூடாது. ஆனாலும் த பாத் ஹெட் ஃபார் கெஜ்ரிவால் இஸ் டஃப். ஏன்னா 10% ஓட் லூஸ் பண்ணியிருக்காரு. யூஎஸ் நடந்த சேஞ்ச் இன் ரெஜீம், அதனால டீப் ஸ்டேட்டோட ஃபண்டிங், யூஎஸ் எய்டோட ஃபண்டிங், இதெல்லாம் வந்து இருக்க போகிறதில்ல. பஞ்சாபில் தெர் இஸ் an heavy anti-incumbency. So he is going to have a tough time and cases against him. ஸோ இந்த ட்ரெண்ட் பஞ்சாப்லையும் கண்டினியூ ஆகுங்கிறீங்க? கண்டிப்பாக அவட அதை ரீப் பண்ண போகிற ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது காங்கிரஸா பிஜேபியா அகாலிதெல்லாம் யாருன்னு தெரியாது. அகாலிதல் எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. இப்போ பிஜேபிக்கு ரொம்ப கஷ்டம். இல்லை, காங்கிரஸ் will have a fair chance. காங்கிரஸ் ஆர்கனைசேஷன்லி இஸ் தேர், லீடர்ஸ் இருக்காங்க. பட் டெல்லி எலெக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாபி ஓட்ஸ், சீக் ஓட்ஸ் எல்லாம் வந்து பிஜேபிக்கு தான் வந்திருக்கு. ஸோ பஞ்சாபி சீக்ஸோட பிஹேவியரு அண்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய சீக்ஸோட பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஒன்றா இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். ஏன்னா காலிஸ்தான் எலிமெண்ட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க? ஏன்னா பஞ்சாபில் லாட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பிளே ரோல். கனடா, ஓகே, ஜஸ்டின் ட்ரூடோ ப்ளஸ் யூஎஸில் இருக்கக்கூடிய ஃபண்டிங், இதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த காலிஸ்தான்கிற எலிமெண்ட் எடுத்துட்டாங்கன்னா என்ன சுச்சுவேஷன் வரும்னு தெரியாது. அண்ட் ஹெவி தலித் பாப்புலேஷன் அண்ட் பயங்கரமான கன்வர்ஷன் நடந்துருக்கு. மேக்ஸிமம் கன்வர்ஷன் நடந்துருக்கு பஞ்சாப்ல யாருக்கும் தெரியாம கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஆர் ஒர்க்கிங் இன் a big way and converting people. So that will also have an impact. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.